கைஸ், ஸோ நான் ஏன் இப்படி ஸ்டாச்சுவில் நிற்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ட்ராமா பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஒரு சூப்பரான ஒரு வீரனை பற்றின ஒரு கதை. அவரை நாம் புக்ஸில் மறந்துருப்போம். யாருமே புக்ஸில் படிச்சிருக்க மாட்டோம். நம்மளுக்கு தெரிஞ்சது 3 பேர் தான். சேரன், சோழன், பாண்டியன். ஆனால் இவங்க 3 பேரையும் தவிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனுடைய கதை தான் இது. ஸோ அதில் நான் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அந்த ட்ராமாவில். ஸோ எனக்கு ஃபுல்லாக ட்ராமா ப்ராக்டிஸ் தான் போச்சு. இதில் பார்த்திங்கன்னா எனக்கு சீன்ஸு, ஸ்கிரிப்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க. நான் நிறைய மறக்கிற கேஸு, அதனால் நான் எழுதி வச்சுப்பேன் எல்லாமே. ஸோ எனக்கு எழுதி வச்சுக்கிட்டு படித்தோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் சீன்ஸ் எல்லாம் நடுவில் வரும். நடுவில் நிறைய ஃபன்னெல்லாம் கூட நடந்துச்சு. அப்போது எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. நான் நிறைய என்ஜாய் பண்ணேன். அதில் நிறைய விஷயங்களுமே நான் கற்றுக்கிட்டேன் ஆல்சோ. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பசிச்சனால பிரியாணி, இது எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி சீரியஸாகவே நல்லா இருந்துச்சு. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இது மிகப்பெரிய தலைவனுடைய கதை தான், வேள்பாரியினோட கதை. ஸோ உங்கள் எல்லோருக்குமே நாங்கள் நாடக வடிவில் இந்த கதையை உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ எல்லோருமே ஆகஸ்ட் 16, அதாவது நாளைக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ட்ரி ஃப்ரீ தான். ஸோ எல்லாருமே உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.